ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் என்ன காம்போவில் வந்து லஞ்ச் பண்ணியிருந்தோம், எப்படிலாம் அதை சமைச்சோம் அப்படின்றதையும் ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்படி குக் பண்ணேன் அப்படின்றத போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக நான் ரைஸ்க்கு தான் தண்ணி வச்சேன். நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வந்து ரைஸ் வச்சேன். அது ஒரு பக்கம் கொதிக்க விட்டுட்டு, ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் காலிஃப்ளவர் கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் வந்து வேக வச்சுருந்தேன். அந்த கேப்பில் தண்ணி கொதிச்சிடுச்சு. அரிசியை கழுவி வச்சுருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா அதில் போட்டாச்சு அரிசியை. அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து கொதிச்சிடுச்சு. அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ இன்றைக்கி அவங்க வெண்டைக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாளைக்கு சண்டே அப்படின்றதுனால வந்து வெண்டைக்காய் வைக்க முடியாது. எப்படி நாளைக்கு வந்து நான்வெஜ் தான் சமைப்போம், மண்டேனா அது வந்து காஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து அதையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவரை கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி நல்லா வாஷ் பண்ணி வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காவை வந்து செஞ்சிடலாம். அதுக்காக கொஞ்சமாக வந்து பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவுமே அதில் ஆட் பண்ணியாச்சு. வெண்டைக்காயில் வந்து அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே வந்து அந்த வளவளப்பு தன்மை போயிடும். ஒரு சில பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க, நான் தயிர்லாம் ஆட் பண்ணல. ஸோ இந்த டைமில் வந்து நான் உப்பு மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு இருந்தேன். மெயின் டிஷ்ஷாக பண்ண போகிற ரெசிபி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை உள்ளிக்காரம். நம்ம ஆந்திரா ஸ்டைல் ஸ்பெஷல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறேன். காலிஃப்ளவர் பக்கோடாக்கு நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது ஒரு ஓரமாக என்னென்ன மசாலா இருக்கோ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாய்த்தூள், நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு அளவுலாம் தெரியாது. ஸோ இஷ்டத்துக்கு அப்படி போட்டுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வந்து நிறைய கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பக்கோடாக்கு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டேன் கலருக்காக. அதை ஆட் பண்ணியும் கலர் கொடுக்கல. ஸோ கலராக இருந்தால் தானே பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மஞ்சத்தூள் அப்புறம் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. ஸோ எங்கள் ஆளுக்கு இந்த ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். அவர் பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிட மாட்டார், பட் ஆனால் இந்த ஒரு ஃப்ரை மட்டும் சாப்பிடுவார். வெண்டைக்காய் ஒரு பக்கம் நல்லா வதங்கிடுச்சுங்க. போட வேண்டிய மசாலாலாம் அதில் போட்டுடலாம். நான் வந்து சாம்பார் பொடி அண்ட் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு. இந்த கேப்பில் வந்து சாதமும் வெந்துடுச்சு. அதை எடுத்து போயிட்டு ஒரு பக்கம் வடிச்சாச்சு. முன்னாடிலாம் வந்து குக்கர் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ ஒரு 4 மந்த்தாக தான் நாங்கள் வந்து வடித்து சாப்பிட்டுட்ருக்கோம். நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற ரெசிபி பாலக்கீரை உள்ளிக்காரம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஆளு காரம் சாப்பிட மாட்டார், அதனால் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக புளி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கே கொஞ்சம் காரமாக செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆந்திரா ரெசிபி இல்லை. ஸோ கீரையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. பேனை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி கடுகு, பட்டை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா விழுது, ஸோ அதையுமே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மிக்சியிலே உப்பு போட மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த டைமில் அந்த உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை வதக்கிக்கலாம். ஸோ இதனால் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கீரை, அதை வந்து அதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ போடும்போது பச்சையாக தான் இருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கருப்பு கலரில் மாறும். அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சாலும் சரி, பொடாட்டி வேக வச்சாலும் சரி, சிம்மில் வச்சு வேக வைங்க. டேஸ்ட்டு தாறுமாறாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சனாலும் வேறு லெவலில் இருந்துச்சு. டைம் சரி ரெசிபீஸ்க்கு நம்ம நிறைய டைம் பழி வாங்கியிருக்கு, பட் ஆனால் இந்த ரெசிபீஸ் பழி வாங்கலை. ரொம்பவே நல்லா வந்து இந்த அவுட்புட்டு. காலிஃப்ளவர் பக்கோடா வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லி தாங்க இந்த பாலக்கீரை உள்ளிக்காரை வந்து செஞ்சேன். ஏன்னா ஒரு தடவை பார்த்துட்டேன், செய்யணும்னு மனசில் நினச்சி தான் வச்சுருந்தேன். நான் நினச்சதாலே என்னமோ தெரியல, ரிப்பீட்டடாக வந்து நான் ஷார்ட்ஸில் என் கண்ணில் படுற மாதிரியே அந்த ரெசிபிஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. நமக்கும் டெம்ப் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சே ஆகணும்னு சொல்லி தான் செஞ்சேன். பட் பழி வாங்கலாம், ரொம்ப நல்லா வந்துச்சு. பட் இருந்தாலும் எங்கள் ஆளுக்கு வந்து ஒரு டவுட்டு, இவ செய்கிறது நார்மல் ரெசிபியே ஒழுங்காக வருது, ஃபர்ஸ்ட் டைம் வேறு செய்கிறால, எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயிர் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தார். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவருமே வந்து சொல்லியிருந்தார். உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் தைரியமாக பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கே ஒழுங்காக வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படிங்கிற தைரியத்தில் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரெசிபிஸ் ஃபுட் என்ன பார்த்தீங்கன்னா ரைஸு, இந்த பாலக்கீரை உள்ளிக்காரம், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் ஃபைனலாக காலிஃப்ளவர் பக்கோடா. ஃபைனலாக இன்றைக்கி இப்படி தாங்க எங்கள் லஞ்ச் மெனு இருந்துச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு பாலக்கீரை உள்ளிக்காரம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.